அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 2024 வருடத்திற்கான அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நோட்டிபிகேஷன் இப்ப அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஏர்ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட பயிற்சி மையத்துல இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஃபாரஸ்ட், ஆர்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து டிஃபென்ஸ் சர்வீஸ் போர்சஸ்க்கும் பார்த்தா அப்படின்னா கம்பேர்டா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ரிட்டன், பிசிக்கல், மெடிக்கல் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு தயாராகணும் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணி வெற்றி பெறலாம். இந்த வீடியோல ஏர்ஃபோர்ஸ்க்கு என்னென்ன டீடைல், ரெக்ரூட்மெண்ட் டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இதற்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17 ஜனவரி 2024 இருந்து 6 பிப்ரவரி 2024 வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த பிட்வீன் டேட்ல அப்ளை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன 1 வீக் உள்ள பண்ண பாருங்க. கடைசி ஒரு 3 days பார்த்தா அப்படின்னா வெப்சைட் ஓப்பனே ஆகாது. ஸோ நான் சொல்றத இந்த ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன 1 வீக் உள்ள அப்ளை பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்க 2 ஜனவரி 2004 இருந்து 2 ஜூலை 2007 பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ண தகுதியான நபர். உங்களுக்கான கல்வி தகுதி வந்து 12th பாஸ் தான். 12th பாஸ் பண்ணிருக்கீங்க, இங்கிலீஷ்ல 50% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஷியோரா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எல்லா குரூப்புக்கும் பார்த்தா அப்படின்னா ஆள் எடுக்கிறாங்க. அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு சயின்ஸ் டீம்னு சொல்லி தனியாக ஆள் எடுக்கிறாங்க. வித்தவுட் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தா அப்படின்னா தனியாக ஆள் எடுக்கிறாங்க. ஸோ நீங்க எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல 50% மார்க் எடுத்திருக்கணும், ஓவராலா 50% மார்க் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் டீடைல். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்டா சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஹைட் வந்து 152.5 சென்டிமீட்டர் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் இந்த என்ட்ரன்ஸ் கைட்ல வந்து பாஸ் பண்ண முடியும். உமன்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நீங்க 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உமன் கேண்டிடேட் தாராளமாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ரிட்டன், பிசிக்கல், மெடிக்கல் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கும். ஸோ ரிட்டனை பற்றின சிலபஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டுறேன். ஆன்லைன் டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற A to Z டீட்டெயில் எல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 1600 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். பெண்கள் 1600 மீட்டரை 8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். ஸோ இவ்வளவுதான். அதுக்கு அடுத்ததான் ஆண்களுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் அடிக்க சொல்லுவாங்க 1 நிமிஷத்துக்குள்ள. அதுக்கு அடுத்ததான் ஒரு 2 minutes பிரேக்ல 10 சிட்அப்ஸ் அடிக்கணும் 1 நிமிஷத்துக்குள்ள. அதுக்கு அடுத்த ஒரு 2 minutes பிரேக்ல 20 ஸ்குவாட் அடிக்கணும் 1 நிமிஷத்துக்குள்ள. பெண்களை பொறுத்த வரைக்கும் 10 சிட்அப்ஸ் அடிக்கணும் 1.5 நிமிஷத்துல. அடுத்த ஒரு 2 minutes பிரேக்ல 15 ஸ்குவாட் அடிக்கணும் 1 நிமிஷத்துக்குள்ள. ஸோ இவ்வளோதான் உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். ரொம்ப சிம்பிளான பிசிக்கல் டெஸ்ட். எக்ஸாம் தான் இதில் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாவே போதும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு படிக்கணும், எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோராக நம்மளோட பயிற்சி மையத்தை வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளராக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படைப்பிரிவுகளுக்கு அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.